கடலூர் பகுதியில் உள்ள குமரப்பன் நகர், நடேசன் நகர், குறிஞ்சி நகர், சண்முகம் நகர், கணபதி நகர், வெளிச்சம் மண்டலம், குண்டுசாலை பகுதி என்று 2000 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வெளியேறாததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், தற்போது அந்த குடியிருப்புகளை சுற்றி எந்த அளவுக்கு நீர் தேங்கியிருக்கு? தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து குறைய தொடங்கியிருக்கு. அங்க நிலவரம் என்ன? கண்டிப்பாக இந்த பென்ஜன் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கானது உள்ளானது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் பல ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. கடந்த 2 நாட்களை தொடர்ந்து 3வது நாட்களும் கூட இந்த மழை நீரானது தற்போது வரை வரையாத ஒரு நிலைமையானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டால் கடலூர் பகுதியில் உள்ள குமரப்பன் நகர், நடேசன் நகர், குறிஞ்சி நகர், சண்முக நகர், கணபதி நகர், வெளிச்சம் மண்டலம், குண்டு சாலை பகுதி என கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு அதிகமான குடியிருப்புகள் சுற்றியிருக்கக்கூடிய தண்ணீரானது 3 நாட்களாக ஆகியும் தற்போது வரை இந்த வெள்ளமானது வடியாத நிலைமையானது ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகம் அதே போல் கடலூர் மாநகராட்சி அதிகாரிகளும் சரி நேரடியாக இந்த பகுதியில் முகாமிட்டு தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரும் சரி, அந்த குடியிருப்புகள் 3 நாட்களாக தேங்கியுள்ள தண்ணீரும் சரி உடனடியாக அகற்றி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்புவதற்காக கடலூர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கின்றது. நன்றி சூரியராஜன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.